இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாயிருக்கிறோம். தாவீதும் கூட கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று 23 சங்கீதம் 1 கூறினது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த நாட்களில் கிழக்கத்திய நாட்டிலுள்ள மேய்ப்பர்கள் தூரத்திலிருந்து ஆடுகளை பார்ப்பது மட்டுமல்ல, ஆடுகளோடு சேர்ந்தும் வாழ்ந்து வந்தார்கள். ஆடுகளை பத்திரமாக பாதுகாத்தார்கள், ஆடுகளை பேர் சொல்லி அழைத்தார்கள் என்று யோவான் 10:3 நாம் அறிந்து கொள்கிறோம். மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கும் தூரத்தில்தான் ஆடுகள் இருக்கும். மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டவுடன் எந்த இடத்தில் இருந்தாலும் உடனே தன்னை நடத்துகிற மேய்ப்பனை பின் செல்லும். இதுபோல இந்த உலகத்தில் பலவிதமான சத்தங்களை நாம் கேட்டாலும், நம் குழப்பத்தின் மத்தியிலும் இது என் மேய்ப்பனுடைய சத்தம், இது என் தேவனுடைய சத்தம் என்று அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரோடு நாம் நல் உறவில் இருப்போம். பாவம் நம்மை தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு பிரித்துவிடும். பாவம் செய்யும் போது நாம் தேவனை விட்டு தூரம் போய்விடுவோம். பாவம் நம்மில் இருக்கும் போது நாம் தேவனை முகமுகமாய் தரிசிக்கவும் முடியாது. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு உலாவி வந்தார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். பாவம் செய்த பின் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது தேவனுடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் என்று ஆதியாகமம் 3:8 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு செவி கொடுக்காத போது ஏதேன் தோட்டத்தையும் விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின் செல்கிறது. நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை பின்பற்றுவோம். வேத வசனங்களை நாம் கருத்தாக வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் முடியும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று உபாகமம் 28 முதல் 2 நாம் வாசித்தோம். என்ன ஆசீர்வாதங்களெல்லாம் நம்மேல் வந்து நமக்கு பலிக்கும் என்று 3 14 வரை கூறப்பட்டுள்ளது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே
உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நமக்கு பலிக்கும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அடுத்த வசனத்திலும் கூட நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்க கைக்குள்ளான ஆடுகளாக எங்களை தெரிந்தெடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. போராட்டமான இந்த உலகத்திலே ஒருவரும் எங்களை உம்முடைய கையிலிருந்து பறித்து கொள்ளாதபடிக்கு எங்களை பத்திரமாக பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து கர்த்தருக்கு பின் செல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.